ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. நரகத்தைச் சேர்ந்த நரகவாதிகளான இரண்டு சமூகம், அவர்களை நான் இன்று காணவில்லை. அப்படி என்றால் அவர்கள் தோன்றுவார்கள். அதிலே ஒரு சாரார் பெண்கள், நிசா, பெண்கள் என்றார்கள். அவர்களின் அடையாளங்கள் என்ன? காசியாத், உடுப்பு உடுத்திருப்பார்கள். ஆரியாத், ஆனால் நிர்வாகிகளை போன்றிருப்பார்கள். பெண்களுக்கு தைக்கக்கூடிய ஆடை, அவள் பாதையில் சென்றால் அவளுடைய அங்கங்க அடையாளங்களை வெளிக்காட்டாத விரிவான ஆடைகளாக இருக்க வேண்டும். மெல்லிய ஆடை அணிந்தால் அங்கம் தெரிகிறதா? அது மட்டும் ஹராம் அல்ல என்று பெண்கள் இறுக்கமான ஹபாயா அணிகிறார்கள். அவர்களின் நடக்கின்ற போது அவர்களின் பிற்பகுதி ஆண்களை ஈர்க்கின்றது. அவர்கள் முன்னே நோக்கி போகிற போது அவர்களின் நெஞ்சு பகுதி ஆணை ஈர்க்கிறது. ஏன்? அவர்களின் ஆடை அவ்வளவு இறுக்கம். அவர்களின் கைகளை பார்த்தால் கருத்த பிளாஸ்டிக்கை போட்டா போல் ஒட்டி வைத்ததை போன்றிருக்கிறது. இந்த மாதிரி ஹபாயாக்கள், இந்த ஹபாயாக்கள் ஹபாயா அல்ல. ஹபாயா என்பது எங்களுடைய மானத்தை இஸ்லாமிய முறைப்படி மறைப்பதற்காக, பாதையில் போகின்ற மாணவர்களை என்னை பார் என்னை பார் என்று அழைப்பதற்கல்ல ஹபாயா. உன்னை பார்க்கிற போது ஒரு பெண் வருகிறாள், ஒரு முஸ்லிமான பெண் வருகிறாள், ஆகா நாம் பார்க்க கூடாது என்று பார்வையை தாழ்த்த வைக்கக்கூடிய ஹபாயா தான் ஹபாயா. ஹபாயா கடை என்ற பெயரிலே, நவீனங்கள் என்ற பெயரிலே, ஃபேஷன் என்ற பெயரிலே இன்று ஹபாயாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று ஆரியாத்துகளை உருவாக்குறதாக இருக்கிறது, நிர்வாணிகளை. அன்புக்குரிய சகோதரி, நீங்கள் ஹபாயா அணிந்தாலும் சரி, சல்வார் அணிந்தாலும் சரி, சாரி உடுத்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் உங்களின் அங்கங்களில் ஒரு சிறுபாதி கூட தெரியக்கூடாது.